நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் அவனுக்காக தொழ வேண்டும், அவனுக்காக அறுத்து கொள்ளிட வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான். திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய சூறாக்களில் மிக சிறிய ஒரு சூரா கௌசர். திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய 108வது சூறாவான சூரா அல் கௌசர். அந்த அல் கௌசர் சூறாவில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸல்லி லி ரப்பிக வன்ஹர், மேலும் உம்முடைய இறைவனுக்காக தொழுவீராக, அவனுக்காக அறுப்பீராக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உம்முடைய இறைவனுக்காக தொழுது உம்முடைய இறைவனுக்காக அறுத்து குர்பானி கொடுப்பீராக என்று அந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான். நபி அவர்களுக்கு கட்டளையிட்டதோடு நபி அவர்களுக்கு இட்ட கட்டளை அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட வசதி உள்ள வாய்ப்புள்ள அனைவருக்குமே உலுகியாக கொடுப்பது அல்லாஹ்வின் கட்டளையாக இருக்கிறது. அல்லாஹ் நம் மீது சுமத்திய கடமையாக இருக்கிறது. இன்னும் குர்பானியை பற்றி, ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்தில் நாம் கொடுக்கக்கூடிய உதுகியாவை பற்றி, குர்பானியை பற்றி ஏராளமான வசனங்கள் அல் குர்ஆனில் இருக்கிறது. உதுகியா சம்பந்தமாக சில ஹதீஸ்கள் நமக்கு மிக பெரும் படிப்பினையாகவும் அறிவுரையாகவும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக உதுகியா கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் தியாகத்தை நினைவுகூரும் ஒரு நாளாக அந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது, அனுசரிக்கப்படுகிறது. இஸ்லாத்தில் நாம் கொண்டாடுவதற்கு இரண்டு பெருநாட்களைத்தான் நபி அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். ஒன்று ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகிற நோன்பு பெருநாள், மற்றொன்று ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படுகிற ஹஜ்ஜு பெருநாள். இந்த இரண்டு பெருநாள்களும் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய பெருநாட்களாகவே அமைந்திருக்கிறது. ஈதுல் ஃபித்ர் பெருநாளை கொண்டாடக்கூடிய முஸ்லிம்கள் ஃபித்ராவுடைய தர்மத்தை அல்லாஹ்வுக்காக கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை. அதேபோன்று ஈதுல் அல்ஹா எப்படி அமைந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த நாளில் பெருநாள் கொண்டாடக்கூடிய முஸ்லிம்கள், வசதி உள்ளவர்கள், வாய்ப்பு உள்ளவர்கள் ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகளை குர்பானி கொடுத்து அதில் உள்ள இறைச்சிகளை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், உறவினர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்போ இரண்டு பெருநாட்களுமே ஏழைகளுக்கு உணவளிக்கும் ஒரு பெருநாளாக அமைந்திருக்கிறது. அந்த தியாக வரலாற்று பின்னணியை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற பொழுது சூரா அஸ்ஸாஃபாத், திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய 37வது சூறாவில் உள்ள 100வது வசனத்தில் இருந்து 110வது வசனம் வரைக்கும் அந்த வரலாற்று நிகழ்வை அல்லாஹ் நமக்கு மிக பெரும் படிப்பினையாக சொல்லி காட்டுறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சோலிஹீன், இறைவா, என்னுடைய இறைவா, எனக்கு நீ சாலிகான ஒரு நன்மகனை தந்தருவாயாக, எனக்கு ஒரு சாலிகான பிள்ளையை தந்தருவாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள். அல்லாஹ் அவர்களின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் இரண்டாவது மனைவியான அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு ஆண் வாரிசை தருகிறான். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை வாரிசாக அல்லாஹ் தருகிறான். அல்லாஹ் இதை பற்றிய அடுத்த வசனத்தில் குறிப்பிடுகிற பொழுது ஃபபஷிர்னாஹு பி குலாமின் ஹலீம், எனவே நாம் அவருக்கு பொறுமைசாலியான ஒரு மகனை கொண்டு நன்மாராயம் கூறினோம். அல்லாஹு தஆலா குழந்தை இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் குழந்தை பாக்கியத்தை கேட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு சாலிகான பொறுமைசாலியான ஒரு மகனை தருவதை பற்றி அல்லாஹ் நற்செய்தி சொல்லுகிறான். அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. குழந்தை பிறந்தவுடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய மனைவி அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அந்த பச்சிளம் குழந்தையையும் அல்லாஹ்வுக்காக மக்காவிற்கு சென்று அந்த காபத்துல்லா கட்டப்படுவதற்கு முன்பு அந்த இடத்தில் மக்காவில் விட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட காரணத்தினால் மக்காவில் சென்று நபி அவர்கள் விடுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனையும் பச்சிளம் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் தன்னுடைய மனைவி ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அந்த இடத்தில் கொண்டு போய் விடும் பொழுது ஒரு குடியிருப்பு கூட அங்கு இல்லை, ஒரு மனிதர்கள் கூட அங்கு வாழவில்லை. முதலில் மக்காவில் வாழ்க்கையை ஆரம்பித்ததே அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவர்களுடைய அருமை புதல்வரான நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களும். அப்போ இப்ராஹிம் நபியுடைய குடும்பம்தான் அந்த மக்காவில் முதல்ல வாழ்க்கையை துவங்குது.
அவங்க தான் முதல்ல தனி ஆளாக இருந்து கை குழந்தையை வைத்து கொண்டு அவர்களுக்கென்று கூடார மாதிரி ஒரு வீட்டை அமைத்து கொண்டு அங்கு வாழ்க்கையை நடத்துகிறார்கள். பிறகு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இரண்டாவது சோதனையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவிலே காட்டுகிறான். அல்லாஹ்வுக்காக உனது மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று கனவில் காட்டுகிறான். அந்த கனவையையும் அல்லாஹ் தனக்கு அறிவித்ததையும் நிறைவேற்றுவதற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தயாராகிறார்கள். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது அடுத்தடுத்த வசனங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஃபலம்மா பலக மஅஹு சஅய கால யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அதுபஹுக்க ஃபன்லுர் மாதா தரா கால யா அபத்தி ஃஅல் மா துக்மரு ச தஜிதூனி இன்ஷா அல்லாஹு மினஸ்ஸாபிரீன். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், பின்பு அந்த மகன் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடன் நடமாடக்கூடிய வயதை அடைந்தபோது அவர் தன்னுடைய மகனிடத்தில் கூறினார், என் அருமை மகனே, நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக நிச்சயமாக கனவு கண்டேன். இதை பற்றி உன் கருத்து என்ன என்று சிந்திப்பீராக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனிடத்தில் சொல்லுகிறார்கள். அதற்கு அந்த அருமை புதல்வரான நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்தில் அல்லாஹ்வின் நபியான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், என் அருமை தந்தையே, நீங்கள் ஏவப்பட்டபடியே செய்யுங்கள். அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களில் ஒருவனாக காண்பீர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன். ஆகவே அவ்விருவரும் அல்லாஹுவின் கட்டளைக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனை பலியிடுவதற்கு முகம் குப்புற கிடத்திய போது அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்றுவதற்கு இருவருமே தயாராகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான். இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுக்காக தன்னுடைய மகனை அறுக்க தயாராகிவிட்டார். அல்லாஹ்வுக்காக தன்னுடைய தந்தையின் கரத்தால் அறுக்கப்படுவதற்கும் வெட்டப்படுவதற்கும் இஸ்மாயில் நபி தயாராகிட்டார். இப்ராஹிம் நபி வெட்டுறதுக்கு தயாராகிட்டார், அறுக்கிறதுக்கு தயாராகிட்டார், அறுபடுறதுக்கு இஸ்மாயில் நபியும் தயாராகிட்டார். அப்போ தன்னுடைய மகனை முகம் குப்புற படுக்க வைத்து அறுப்பதற்கு முற்பட்ட போது அல்லாஹு தாலா அப்பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறான். வ நாதைனாஹு ஐயா இப்ராஹீம், நாம் அவரை யா இப்ராஹீமே என்று அழைத்தோம். கது சத்தக்த ருயா இன்னா கஸாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். திடமாக நீர் கண்ட கனவை உண்மைப்படுத்தினீர். நிச்சயமாக நன்மை செய்வோருக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுத்திருக்கிறோம். இன்ன ஹாதா லஹுவல் பலாவுல் முபீன். நிச்சயமாக இது தெளிவான ஒரு பெரும் சோதனையாகும். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஆயினும் நாம் அவருக்கு ஒரு மகத்தான பலியை கொண்டு அவருக்கு பகரமாக்கினோம். வ ஃபதைனாஹு பி திபுஹின் அதீம். ஒரு பலியை கொண்டு அல்லாஹ் அவருக்கு நாம் பகரமாக்கினோம் என்று சொல்லுகிறான். வ தரக்னா அலைஹி ஃபில் ஆஹிரீன். இன்னும் அவருக்காக பிற்காலத்தவருக்கு ஒரு நினைவூட்டலை விட்டு வைத்தோம். அல்லாஹ் இப்ராஹிம் நபியை அழைத்து அல்லாஹ்வுக்காக இந்த பலிப்பிராணியை அறு என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அந்த பலிப்பிராணியை அறுத்தார்கள். பிற்காலத்தில் வரக்கூடிய மக்களுக்கு தரக்னா அலைஹி ஃபில் ஆஹிரீன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பிற்காலத்தில் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு நினைவூட்டலை இதன் மூலம் வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சலாமுன் அலா இப்ராஹீம், இப்ராஹிம் மீது சலாம் உண்டாவதாக. கதாலிக்க நஜ்ஸில் முஹ்ஸினீன், இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் கூலி கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னஹு மின் இபாதினல் முக்மினீன். நிச்சயமாக அவர் மூமின்களான நம் அடியார்களில் நின்றும் உள்ளவர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், ஓ பஷர்னாஹு பி இஸ்ஹாக்க நபிய்ய
மினசோலிஹீன், நபியம் மினசோலிஹின், சாலிகானவர்களில் உள்ளவரான நபி இசுஹாக்கை அவருக்கு இன்னும் நாம் மகனாக தருவதாக நன்மாராயம் கூறினோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் தியாகத்தையும் அவர்கள் அல்லாஹ்வுக்காக கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு செய்த மகத்தான அந்த தியாக நிகழ்வை இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த தியாகத்தை நினைவூட்டும் விதமாகத்தான் நமக்கு ஈதுல் அலுஹா என்ற அந்த தியாக திருநாள் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 நாட்கள் அல்லாஹ்வுக்காக அதிகமான அமல்களை செய்து நம்மிலே யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ அவர்களெல்லாம் கண்டிப்பாக முடிந்தால் ஆடோ மாடோ ஒட்டகமோ வாங்கி உலுகியா கொடுக்க வேண்டும். நம்முடைய உலுகியாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் நமக்கு மகத்தான நன்மையை தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.